விதமாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கடந்த ஒவ்வொரு வாரத்திலும் அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து படிட்டு ஆண்டவரே அடுத்த வாரம் என்ன பேசுறது, உம்முடைய சபைக்கும் உங்களுடைய ஜனங்களுக்கும் நீர் என்ன பேச விரும்புகிறீர்கள் அப்படி கேட்கிறது என்னுடைய வளரம். அப்படி கேட்ட பொழுது கர்த்தர் ஒரு சிந்தனை மாத்திரம் என் இருதயத்தில் வைத்தார். ஏனென்று சொன்னால் சகோதரி சொன்னது போல நாம் அநேக தேவைகளோடு கூட எதிர்பார்ப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மத்தியிலே தான் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சொல்லணும்னு சொன்ன ஒவ்வொரு சனிக்கிழமை ஊழியத்திற்கும் குறைந்தபட்சம் 25,000 ரூபாய். அப்போ மாசம் 4 கிழமை சொன்னா 1,00,000 ரூபாய் சனிக்கிழமை ஊழியத்துக்கு மாத்திரம் தேவை. அதே நாம இன்னும் கொஞ்சம் ஆடம்பரமா அந்த ஊழியத்தை செய்யணும்னா ஆடம்பரமான நீங்க நினைக்கக்கூடாது. அழகா உடுத்தி கிடுத்தி அப்படி மேக்கப் போட்டுட்டு அப்படி டெய்லி மீன் கொடுத்துட்டு இருக்கிறோம், சிக்கனை கொடுத்து அப்படி ஏதாவது செய்யணும்னு சொன்னா 35,000 ரூபாய். இவ்வளவோ இதுக்கு மத்தியிலே நாம் போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே அப்படி அந்த அதாவது அந்த ஊழியம் முடிச்ச உடனே அடுத்த காரியங்கள் சிந்தனைக்கு வர ஆரம்பிக்கும். இடத்துல இருக்கும் வரை சிங்கம் தான். அதுக்கு பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிங்கமாகி, ஏன்னா நாங்கள் ஊழியம் செய்தாலும் நாங்களும் மனிதர்கள். அதாவது நீங்க வந்துட்டு போறவங்களுக்கு அநேகமான நேரத்தில் ஊழியத்துக்கு பாடுகள் தெரியாது. அடுப்பாடு அமாறுதான். அப்ப அதை நீங்க அனுபவிக்கணும். நம்ம எல்லாருமே குடும்பம் நடத்துகிறோம். வீட்டின் தேவைகள், குடும்ப பிள்ளைகளுடைய காரியங்கள் வரும் பொழுது நாம எவ்வளவு டென்ஷன் ஆகும். அது நம்ம குடும்பத்தை மட்டும் பார்க்கும் பொழுது. ஆனால் சபை என்று ஊழியம் என்று வரும் பொழுது சபையில இருக்கிற அத்தனை பேரும் என்னுடைய சபை, அதாவது என்னுடைய பிள்ளைகள். அவங்க எல்லாரையும் பார்க்கணும். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன தேவை எல்லாம் தெரிந்திருந்தாலும் கை நீட்டி எல்லாரையும் கொடுக்க முடியாத ஒரு நெருக்கத்தின் மத்தியில போயிட்டு ஆனாலும் எல்லாருக்கும் செய்யணும்ன்ற ஒரு விருப்பம் உண்டு. ஆனால் கர்த்தர் துரிதமாய் அதை மாற்றிட்டார். நமக்கான தேவை நம்ம பிள்ளைகளுக்கு நேற்று கூட சகோதரியுடைய காரியங்களை குறித்து சில காரியங்கள் பேசும். சகோதரனோடு கூட இருந்து பேசி இப்படி ஒவ்வொருத்தரோடு கூட பேசும் பொழுது உங்களுடைய பாரம் என்னுடைய பாரமாய் மாறிவிடுது. என் நாட்டுடைய வேதம் சொல்லுது, ஒருவருடைய பாரத்தை ஒரு சுமக்க முடியாது. அப்ப நாம் எல்லாருடைய பாரங்களையும் சுமக்கும்படியாக கர்த்தர் ஏன்னா நம்முடைய பாவங்களை, நம்முடைய பாவ சுமைகளை சுமக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். வந்து அவர் அதை நிறைவேற்றினார். நிறைவேற்றி அவருடைய ரத்தத்தினால் இந்த சபையை அவர் சம்பாதித்திருக்கிறார். ஆண்டுடைய ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர். நீங்க எல்லாம் வெளியேற பெற்றவர்கள். உங்க ஆத்மாவின் விலை எதுக்கும் ஒப்பிடப்பட முடியாது. தினத்திலே 2 திருமணங்கள் நடந்தது. ஒரு திருமணத்துக்கு நம்மால் போக முடியவில்லை. ஏன் போகலன்னா ஊழியம் வந்து கல்யாணத்தை காட்டி ஊழியம். எங்க அத்தை மகள் போன் பண்ணி கேட்டான்,
நானே கல்யாணம் வரைக்கும் வச்சிருந்தோம் வந்துருங்க கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து கசாதி தீனா அடிமாரி பவளத்துக்கு நான் சனிக்கிழமையா அப்படி கொஞ்சம் மாறியா பிரேக் போட்டேன் செனசுலாதி தீனா செனசுலாதி தீனா போட்டாங்க உடனே கேட்டாங்க சனிக்கிழமை ஊழியம் இருக்குது பார்க்குறேன் மக்கிவா செனசுலாதி மட் சேவை தீனா பாலங்க நாங்க முக்கியமா உங்களுக்கு ஊழியம் முக்கியமானு கேட்டோம் அப்படி அதை கட்ட அந்த சேவை அதை கட்ட ஊழியம் தான் முக்கியம் நீங்க எல்லாம் முக்கியம் மக்கிவா சேவை நம்ம அதை கட்ட போடுங்க அப்பாட ஒரே அக்கா அவங்க மகன் தாத்தக்கு ஏகம அக்கா யாகிது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் உங்களால் தேவனாசிய கரண்னா சேவை வேலை அதாவது எங்க அம்மாட செத்த வீட்டுக்கே நாங்க வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணிட்டு சனிக்கிழமை அடக்கம் பண்ணிட்டு அன்னைக்கே கிளம்பிக்க வந்தாச்சு யோசிக்கல இப்படி நினைச்சா அப்ப கர்த்தர் நமக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறது கர்த்தரை ஆராதிக்கும் தேவனாசிய ஜீவனை அப்படினு தேவனாசிய நமஸ்காரம் உலகம் படிப்பு இதெல்லாம் வேஸ்ட் මේ ලෝකයේ තියෙන දේවල් අවශ්‍ය නැහැ. அவங்க கல்யாணத்துக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் 37 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. ඒගොල්ලෝ කැමති විතර ලක්ෂ 37ක් වියදම් කරලා තියෙනවා. 37 லட்சம். ලක්ෂ 37ක්. 37 லட்சம் வந்து நான் ஒரு வீடு வாங்கிடுவேன். ඒ ලක්ෂ 37ක් තිබුණා මං ගෙයක් ගන්නවා. இல்ல உங்க எல்லாரும் ஒரு 2 லட்சம் அப்படியே பிரிச்சு கொடுத்துறேன். අර හැමෝටම ලක්ෂ 2 ගානේ බෙදලා දෙනවා. 37 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் தான் கொடுப்பாங்க. ලක්ෂ 37 ලක්ෂ 2යි වෙන්නේ. பாக்க எவ்வளவு காரியங்கள் வீணாக போய் கொண்டிருக்கிறது. කොච්චර දේවල් නාස්ති වෙනවා. ஆனால் ஜனங்கள் எவ்வளவு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். ජනතාව කොච්චර දුක් වෙනවද. ஆனால் இதன் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட මේ මැදියේ දෙවියන්ස් அப்படி අපිට கேட்டபொழுது ஆண்டவர் இதெல்லாம் இந்த வார்த்தை நடந்தது. මේ ඔක්කොම මේ සතියේ සිදු ஆனால் වෙනවා. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் இந்த நாளிலே பேசும்படியாக கொடுத்த அவருடைய வார்த்தை என்னவென்றால் නමුත් ගියේ ඉරිදා දෙවියන්ස් කතා කරන්න කියලා දීපු වචනේ මොනවාද? தீமோத்தேயுக்கு எழுதினதான முதலாவது நிருபம் 1 தீமோத்தி 6வது அதிகாரம் 6 தொடங்கி 11வது வசனம் வரையில் நாங்கள் வாசிப்போமானால் 6වෙනි පරිච්ඡේදයේ වචන 6 ඉඳලා 11 அதிலே වෙනවා. ஆண்டவர் கொடுத்தது 6வது வசனம் மட்டும்தான். ඒකේ දෙවියන්ස් දුන්නේ 6වෙනි වචනේ විතරයි. அந்த வசனம் சொல்லுகிறது ඒ වචනේ කියනවා போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ඇති කියනවා ඒ හදවතම දෙවියන්ස් අවශ්‍යයි. 1 தீமோத்தி 6:6 1 තීමෝති 6:6 இருக்குதா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ඇති කියනවා හදවතත් එක්ක තියෙන දෙවියන්ස් භක්තිය තමයි අපි ඕනේ. சில நேரங்களில் நமக்கு அந்த போதும் என்கிற மனது வர்றது கிடையாது. ඒ ඇති කියනවා හිත අපිට එන්නේ. அந்த திருப்தி நம்முடைய வாழ்க்கையில ஏற்படாது. ඒ දිරුත්‍ය අපි ජීවිතේ ඉෂ්ට වෙන්නේ නැහැ. இன்னொன்று இருந்தாலும் இன்னொன்று தேவை. තව එකක් තිබ්බොත් තව එකක් හොයනවා. ஆனால் வேதம் சொல்லுகிறது නමුත් වචනේ කියනවා போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ඇති කියනවා ඔය හදවත ඒක ගොඩක් කරලා. அதுதான் நமக்கு லாபம். ඒක තමයි අපිට நமக்கு எல்லாமே நமக்கு நஷ்டம். අනිත් ඒවා ඔක්කොම වැඩක් නැහැ. எப்பவுமே சொல்லுவாங்க நான் அதை வாங்கணும் இதை வாங்குவோம் அப்படி இருக்குது அப்படி. හැම වෙලේම කියන අපි ඒ ගන්න ඕනේ මොකෝ මේමයි තියෙන්නේ කියලා. ஆனால் நாம சொல்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா නමුත් මම කියන එක දෙයක්. சொந்தமா வீணோன்னு கொடுத்து பிறகு வாங்கலாம். අයිති කියන දුන්නාට පස්සේ ගන්න. அது எப்ப கிடைக்கும்? ඒක කවදා හම්බෙන්නේ. அதுவும் தெரியும். ඒකත් දන්නේ නැහැ. அது எப்ப கிடைச்சு நாம எப்போ வாங்குறது? ඒ කවදා හම්බෙලා අපි කවදා ගන්නවා. ஒரு சொல்லியே வயசு போயிடுச்சு அப்படிமா. ඒක කියන වයස ගියා කියලා කියනවා. வயசு போற அளவுக்கு நல்லது ஏன்னா ஆண்டவரோட கூட சீக்கிரம் வருது. වයස යන්නේ කොහොමදයි දෙවියන්ගේ සමග ඉක්මනට. தேவைகளுடைய எதிர்பார்ப்புகள். අවශ්‍යතාවය තියෙන බලාපොරොත්තු තියෙනවා. நம்முடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை பார்த்தீங்கன்னா 21 வருஷத்துக்கு முன்னால வாங்கினது. අපි ගෙදර තියෙන බලදැක්කොත් ඔක්කොම நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்து சம்பாதிப்பாங்க நம்ம நிறைய வாங்குவாங்க. ගොඩක් අය සේවයට එන ඇවිල්ලා හම්බ කරනවා. ஆனால் நம்ம ஊழியத்துக்கு வந்த பிறகு நம்மிடத்துல இருந்து எல்லாம் இல்லாம போனோம். නමුත් අපි සේවයට ආවට පස්සේ අපි ගාතිලි හැම එකක්ම නැති වුණා. The best vehicle හොඳම වාහන high-end சுபலக்ஷரி vehicles සුපර් ලක්ෂරි වේකල්ස් எல்லாமே நான் ஓட்டி. හැම එකක්ම එළවලා තියෙනවා. அதனால நல்ல வெஹிக்கிள் இருக்கணும்ன்ற ஒரு ஆசை நமக்கு இப்போ கிடையாது. ඒ නිසා හොඳ වාහනයක් තියෙන්න ඕනේ කියලා ඒ ආසාව. ஆனா ஊழியத்துக்கு ஒரு வாகனம் தேவை. නමුත් සේවයට වාහනයක් ඕනේ. இருந்துச்சுன்னா யாரையாவது அனுப்பி வெளியே போயிட்டு எல்லாரும் ஏற்றி போட்டுருவோம். තිබ්බොත් හැමෝම එකක් ඉන්න. யார் எங்கேயாவது போகும்போது அந்த வீட்டுக்கு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு செட் அப்படியே ஏற்றிட்டு போயிடுறாங்க. මේ ගෙදර සේවයට යද්දී இதெல்லாம் செய்யலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம யார் தரணும்? ඒවා අපි කරන්න පුළුවන් නමුත් මේ දේවල් අපිට දෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේ. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுது. ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வாதத்தோடு கூட அவர் வேதனை கூட்ட மாட்டார்.
දෙවියන්සේ දෙන්නා ආශිර්වාදයෙන් සමග වේදනාවක් දෙන්නේ නැහැ. அதனால நாம தேவைகள் இருந்தாலும் நாங்கள் திருப்தியாய் சந்தோஷமாய் ඒ නිසා අපේ අවශ්‍යතාවල් තිබ්බත් අපි ඇති කියන මේ අදෝනත් එක්ක සතුටින් ඉන්නවා. நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்து உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வைக்கிறார். අපේ ජීවිතයේ දෙවියන්සේ ගොඩාක් දේවල් උගන්වලා ඔයගොල්ලන්ට කියලා දෙන්නේ. அனுபவம் இல்லாமல் பேச முடியாது. අත්දැකීම් නැතුව කතා කරන්න බෑ. நான் விழுந்து காலோடச்சி வருத்தத்தில் இருந்ததுனால பிதருடைய வருத்தம் எப்படி சொல்லி எனக்கு தெரியும். මම වැටිලා කකුල කැඩිච්ච නිසා අක්කලගේ වේදනාව මට දැනෙනවා. அப்படின்னு சொல்லி போக முடியாது. නිකන් කකුල කැඩුණා කියලා යන්න බෑ. மொத்த பார்த்தாலே தெரியும் அவர் ஒரு யார் அவர் யாரும் மொத்த பார்த்தாலும் தெரியும் அவன் இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோட இருக்கான். කාගේ මොන දැක්කත් தேவையோடு கூட இருக்கான். මොනවාරි ප්‍රශ්නයක් නැත්නම් வீட்டுல ஏதாவது ஒரு டென்ஷனோட கூட வந்திருக்கான். නැත්නම් ගෙදර මොනවාරි ප්‍රශ්නයක් සමග ஏன்னா அது மூலமா எல்லாம் கர்த்தர் நம்ம நடத்தி வைக்கிறார். ඒ වේ තුලින් දේවාස අපි වරපෙන් වල තියෙනවා. அதனால பக்தன் சொல்லுகிறான் ඒ නිසා භක්තිය நான் சோதிக்கப்பட்டது நல்லது. මම සෝදනාවල් பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். දේවාසයේ නීතිය මම දැනගන්නවා. அப்ப கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை உருமாற்றி அவருடைய வருகைக்கு நம்மை தயார்படுத்துகிறதுதான் நம்முடைய சபையின் வேலை. දේවාසයේ අපි සූදානම් කරන්නේ ඊමණ අපි ලෑස්ති සූදානම් කරන්නේ වෙනයි මේ සභාව. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் வரப்போகிறது சபைக்காய ஒழிய உலகத்துக்காய் அல்ல. යේසුස් වහන්සේ ආයේ එන්නේ යන්නේ සභාව වෙනුවෙන් මේ அடுத்து ලෝකෙ. அவருடைய வருகை அவருடைய மனவாட்டியாகிய என்னை உங்களையும் சேர்த்து கொண்டு போகும். ඊළඟට ආයේ පැමිණීම අපි එක්කන් යන්නේ නැහැ. அப்ப அவருடைய வருகையில் நாங்கள் போகணும்னா දේවාසයේ ඊමේ අපි යන්න ඕනේ. போதும் என்கிற மனம் நமக்கு தேவை. ඇති කියනවා මේ හදවත අපිට තියෙනවා. பாரமான எல்லாவற்றையும் முதலில் தள்ளிவிட்டு බර කියලා හිතන හැම දෙයක්ම අතහැරලා இலக்கை நோக்கி ஓட வேண்டியுள்ளது. අපි ඉලක්කය දිහා බලලා දුවන්න ඕනේ. அடுத்த வசனம் சொல்லுகிறது ඊළඟ වචනේ කියනවා உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போக போவதும் இல்லை என்பது நிச்சயம். මේ ලෝකේ නම් මොකද ගෙනාවෙන්නේ නැහැ මේ ලෝකේ මොකද තරගයක් නැහැ කියන එක ඇත්ත කියලා වචනේ யாரும் කියනවා. கொண்டு போக முடியாது. මොනවාරි අරගෙන යනවා. ஒன்றும் கொண்டு போக முடியாது. මොකුත් අරගෙන යන්න බෑ. கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம கையில கால்ல போட்டுருக்கிறது உருவிட்டு தான் போய். අන්තිමට අපි කකුලේ අතේ දාලා තියෙන එක ගලවලා තමයි අපි යවන්නේ. எத்தனை பேர் அன்பம் பண்றத பார்த்துருக்கீங்க? போஸ்ட் பண்றது அன்பம் பண்றது. කීරේ පෝස්ට්මාර්ටම් කරන්නේ சில ட்ரெஸ்களை போட விட மாட்டாங்க மேல அப்படியே போத்தி அனுப்பிடுவாங்க. ගොඩක් අය ඇඳුම් දාන්නේ නැහැ උඩින් රෙද්දක් පුරවන நாங்க நினைப்போம் ஓ நல்ல ட்ரெஸ் தான் போட்டு வச்சிருக்காங்க பெட்டில அப்படி. අපි හිතනවා පෙට්ටිය හොඳ ඇඳුම් දාලා තියෙන්නේ කියලා. ஒரு ட்ரெஸ் கூட கிடையாது. அரை ட்ரெஸ். ඇඳුම් නෙවෙයි භාගය දාලා තියෙන්නේ. இந்த ட்ரவுசர்ல பின்ஸ் ஆகிட்டு அப்படியே இருக்காது. ட்ரவுஸ் එකේ පිටිපස්සේ තියෙන්නේ. அதை வெட்டிட்டு மேல வச்சு அப்படி அவர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ඒක දෙකට කපලා උඩින් නිකන් තියලා යනවා. செத்துருக்கிறவர் தப்பி தவறி நான் திரும்பி படுக்கணும்னு நினைச்சா பின்னும் ஒண்ணுமே கிடையாது. බැරිලා ඉන්නේ කියලා පොඩ්ඩක් ඒල වෙලා විඳාගන්න ඕනේ කියලා ஏன்னா பின்னும் ஒண்ணுமே கிடையாது. அதே போல அன்னைகளுடைய சாரி அப்படின்னா ඒ වගේම තමයි ගොඩක් අයගේ සාරි நல்ல ஃபீட்ஸ் எல்லாம் எடுத்து முந்தானெல்லாம் போட்டுருக்க மாதிரி இருக்கும். හොඳට ලස්සනට පේනවා. இருக்காது. නමුත් ඒක නෑ. ஆனா சிலருக்கு கை கால் எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ගොඩක් අයගේ අත කකුල හොඳට ஆனா තියෙනවා. அவங்க எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. නමුත් ඇතුළ ඔක්කොම හදලා තියෙනවා. அதனால இங்க இருந்து நாங்க எதுவும் கொண்டு வந்ததும் கிடையாது இங்க நான் கொண்டு போக போறோம். නිසා මේ පොළොවට අපි මොකද දාන්නාවෙන් නැහැ. எட்டாவது வசனம் சொல்லுகிறது අටවෙනි වචනේ කියනවා. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். කන්න තිබ්බනම් අපිට ඇති කියන වචනේ කියනවා. எல்லாரும் நேத்து சாப்பிட்டீங்க? කවුරු මේ කෑවද? எத்தனை தடவை சாப்பிட்டீங்க? කී බරක් කෑවද? 4 முறை சாப்பிடுங்க. கிடைக்கும் போதெல்லாம் நாம சாப்பிட்டு தான் இருக்கோம். හම්බ වෙන වෙලාවේ අපි කනවා. அப்ப இன்னைக்கு கருத்து நம்ம சாப்பிடணும். අද දෙවියන්ස අපිට කෑම දෙනවා. இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் இருக்கிறது சாப்பிட முடியாது. அது ගොඩක් අය සල්ලි තියෙනවා අපි ஏன்னா කනවා. அவ்வளவு வியாதி வருது. ඒක දෙච්චර ලේට. ஏன்னா நம்ம ஜன பழைய தேச தலைவர்களே எடுத்துக்கிறோமே. අපි දේශීය නායකයන්ව බලන්න. எத்தனையோ தலைமுறைகளுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. ගොඩක් பரம்பரை. පරම්පරාවට හම්බ කරලා ஆனா තියෙනවා. விரும்பினது சாப்பிட முடியாது. නමුත් කැමති දේ කන්න බෑ. சிவப்பரிசி மரக்கறி அவிச்சு உப்பு போடக்கூடாது இப்படி நிறைய காரியங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா நமக்கு பிளேனையும் கப்பலையும் தவிர நம்ம எதையும் கொடுத்தா நாம் சாப்பிடுவோம். නමුත් අපිට නැවක් නැතුව අපිට ඕන දේ කරන්න පුළුවන්. ஆமா இல்லையா? எத்தனை அப்படிதான் வச்சிருக்கீங்க. ඒව දෙවියන්ස අපිට දීලා තියෙනවා. நீ சாப்பிட நம்ம வீட்டுல கேட்டாங்க ஹெல்த் சாப்பிட்டீங்க. එදා අයියගේ ඊදර ඇව්වා சாப்பிடலாம். කනවද කියලා. உங்க வீட்டுல கனவு சாப்பிட்டீங்க. ஓ சாப்பிடலாம். දැනුම කනවද ඒකත් කනවා. எதை கொடுத்தா சாப்பிடும்.
මොනවද කරන්නේ? பாம்பு பள்ளி ஏதாவது சாப்பிடலாம். அந்த தேசத்துக்கு போனால் அதுதான் இருந்தால் அதான் சாப்பிட்டாகணும். அப்போ உணவும் குடிக்கவும் மாத்திரம் போதும் என்று இருந்தால் அதுவே போதும். කන්නයි බොන්නයි තිබ්බොත් ඒක විතරයි. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் அதையும் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். நமக்கு அதிலே ஏக தேவனாஸ் வழிதீல 9வது வசனம். 9வது வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் கணவன்கியா வெல்லோனி කියලා ඉතන. சோதனையிலும் சோதனாவது கண்ணியிலும் கன்னியாவது கன்னியாவிலே முகத்து மலப்பத்தையா பலப்பத்தையா மதப்பத்தை மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமர்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். என்ன சொல்கிறது? பணம் சம்பாதிக்க வேண்டும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இவ்வளவு கோட்பாடுகளையும் செய்து மற்றவர்களை இல்லாமல் பண்ணிதான் அவங்க வாழ்ந்துட்டு. ஒரு காலத்துல இலங்கை தேசத்துக்கு முட்டை இறக்குமதி பண்ணாங்க. அந்த முட்டைக்கு இவங்க வாங்கின கமிஷனை கழிச்சா அந்த முட்டையை வந்து 10 ரூபா 12 ரூபாய் வித்துருக்கலாம். முட்டைக்கே கமிஷன் வைக்கிறேன். மண் எடுத்தா அப்படி, கல் எடுத்தா அப்படி, எல்லாவற்றிலும் மற்றவர்களை அழுத்தி அமர்த்தி அவர்களை முன்னேற்ற விட முடியாதபடிக்கு சிலர் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். நானுடைய வேதம் சொல்லுகிறது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்ப இப்படிதான் மற்றவர்கள் பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் திடீர்னு போகும்போது ஒரு சில கேட் அப்படி திறக்கும் வீடுகள். உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 5-6 வெஹிக்கிள் அப்படி இருக்கும். ஆனா இல்லாதவங்களுக்கு ஒரு புஷ்பைகள் கூட கிடையாது. அப்ப அப்பேற்பட்டதான ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் மற்றவர்களை இல்லாமல் பண்ணி நாங்கள் ஐஸ்வர்யம் சம்பாதிக்கும் பொழுது அது நமக்கு கன்னியாய் மாறும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பலவிதமான இச்சைகளிலே அவர்கள் விழுந்து போகிறார்கள். பலவிதமான இச்சைகள். அந்த இச்சைகள் எதுவாயும் இருக்கலாம். இதனால பாத்தீங்கன்னு சொன்னா சில நாட்களுக்கு முன்பு நான் என்னால கேள்விப்படக்கூடியதா இருந்தது. பணம் படைத்த வயது சென்ற பெண்மணிகள் அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா காசு சம்பாதிக்கணும்னு விரும்புகிறதான அல்லது தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்று விரும்புகிறதான வாலிப பிள்ளைகள் நவலோக பக்கம், அதாவது கொழும்பு 2ல நவலோக பக்கம் போனீங்கன்னா உங்களோட சந்தோஷம் பார்த்து பணம் எடுத்து போகலாம். யாருக்கும் அந்த அட்வைஸ் சொல்லணும். நம்முடைய தேசத்துல நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் நம்முடைய வாலிப பிள்ளைகளை திசை திருப்புவதற்கு இப்பேற்பட்டதான காரியங்கள் நடக்குது. அப்ப தேவைகளோடு கூட இருக்கிறவர்கள் என்ன செய்ய முடியும்? சிலர் வெளிநாட்டுக்கு போறாங்க. அவன் யார் எவருன்னு தெரியாது. அவன் ஏற்கனவே கல்யாணம் கட்டினானா இல்லையான்னு தெரியாது. அவங்கள கல்யாணம் கட்டி இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அங்க இருந்து வந்து இங்க கல்யாணம் கட்டிட்டு போவாங்க. வாழ்க்கைய பிரச்சனை, இப்படி அநேக சீரழிந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை சொல்லுவதற்கு முன்புதான் ஒரே வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்தானாய்.
அந்த ஸ்தானத்துக்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வந்து விட்டாலே ඒ ස්ථානයේ අපේ ආත්මික ජීවිතේ மிகுதியான காரியங்களை கற்றுப்பார். ඉතුරු දේවල් දෙවියන්වහන්සේ බලන්න. போராட வேண்டிய அவசியம் கிடையாது. පොරබැඳීම් කරන්න අවශ්‍ය නැහැ. 10வது வசனம் சொல்லுகிறது 10 වෙනි වචනේ. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. මුදල් ආශාව කරන හැම ප්‍රශ්නයකම තෘෂ්ණාව කරන හැම ප්‍රශ්නයකම මුල. அதை சிலர் இச்சித்து ඒ ගොඩක් අය ආශා விசுவாசத்தை விட்டு விலகி අදීනිවන්තකමෙන් ඈතදී அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். ගොඩක් වේදනාවෙන් ඒගොල්ලෝ මැරෙනවා. அநேகர் பண ஆசையினாலே பணம் சம்பாதிக்க வேண்டும், எப்படியாயும் பணக்காரன் ஆயிடணும், அல்லது எப்படியாயும் நாங்க வீட்டை அழகுபடுத்திடணும், இடம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச அநேகர் இந்த நாளிலே கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் விழுந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். සල්ලි හම්බ කරලා හොඳ මනුස්සයෙක් වෙන්න ඕනේ කියලා ඉතනයි ජීවිතේ ප්‍රශ්නේ ඇවිල්ලා තියෙන එක අපිට බලා ගන්න පුළුවන්. சில வருஷங்களுக்கு முன்பு අවුරුදු කීපයකට කලින් யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, வீடு இருக்குது, பெரிய எத்தனையோ கோடிகளுக்கு பெருமதியான வீடு, அரசாங்க வீடு, அதை நாங்கள் உங்களுக்கு குறைந்த விலைக்கு தருகிறோம் என்று சொல்லி ඒකේ කිව්වා මේ රජයේ ගෙවල් කියන කෝටි ගානකට වටින ඒක කෝටි ගානකට අපි දෙන්නම් කියලා. அந்த வீடை வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். ඒ ගෙවල් ගන්න අපි ඇඩ්වාන්ස් එකක් அதாவது கிட்டத்தட்ட சொல்லுங்க ஒரு 50 லட்சம் ලක්ෂ 50ක් දෙන්න වෙනවා. இல்ல 50 லட்சம் பெருமதியான வீடு, ලක්ෂ 50කට වටිනා அது ஒரு 15 லட்சத்துக்கு தான். ඒ ලක්ෂ 15කට දෙන්න. யாராவது சொல்றீங்களா வேணாம்? කවුරුහරි කියනවා දෙපා කියලා. அது இல்ல 35 லட்சம் லாபம் தானே. රුපියල් 30 ලක්ෂ 35ක් 5000ක් வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ගමු කියලා 10 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை கொடுத்தாரு. ලක්ෂ 10කට වඩා සල්ලි දුන්නා. கடைசியில வீடு கிடையாது, தரேன்னு சொன்ன ஆளும் கிடையாது. අන්තිම විදියට දෙන්නගේ උන්වහන්සේයක් නැහැ. யார் செய்தது? මේවා කරේ කවුද? வேற யாருமே கிடையாது, என் தங்கச்சி. වෙන කවුද නෙවෙයි මගේ නංගි කරේ. நேத்து கூட சொல்லிட்டு இருக்கிறான், ඊයේ කියේ அந்த பணம் இருந்துச்சுன்னா வேற ஏதாவது பண்ணுது. ඒ සල්ලි තිබුණා නම් අපි වෙන දෙයක් කරන්න ඕනේ. என்ன நடக்கிறது? මොනවද වෙන්නේ? இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. මේ මුදල් ආශාව නම් හැම ප්‍රශ්නයකම මුල. அதனாலே நம்ம எதையாயும் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி கடைசியில் நாம தான் பிரச்சனை இல்லை. මොනවා කොහොමයි හම්බ කරලා ඉන්නෝනේ කියලා අපි තමයි ප්‍රශ්නේ වැටෙන්නේ. பிள்ளைகளை செய்யத்தகாத வேலைகளுக்கு அனுப்புகிறார். ළමයින්ට කරන්න හොඳ නැති වැඩවලට යනවා. அல்லது நாங்கள் அந்த வேலை என்ன வேலை ஏதுன்னு சொல்லி நாங்கள் விசாரிக்கிறது கிடையாது. ඒ වැඩ මොනවද කියලා අපි බලන්නේ නැහැ. இப்ப ஏற்படுது அநேக காரியங்களினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். මේ වගේ දේවල් නිසා අපි ජීවත් වෙනවා. ஆனால் அதன் முடிவு அல்லது அதன் அந்த எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். නමුත් ඒකේ අවසාන ගොඩක් බලපතරයි. நியாயம் பணம் சம்பாதிக்க කොහොමද මුදල් හම්බ කරන්නේ? அவங்கள காட்டினா நல்லா இருக்கும். එයාට වඩා මම හොඳින් ඉන්නවා. அவங்களுக்கு மேல நான் கொஞ்சம் அப்படி பொஷா பார்க்கறதுக்கு ரிச்சா இருக்கும். එයාට වඩා හොඳට ඉන්න ඕනේ. கடைசியில் முடிவு வந்து ஆபத்தாயிருக்கும். ඊට පස්සේ අවසාන ගොඩක් බලපතරයි. கர்த்தர் நம்ம இப்படி வச்சிருக்கிறார். මේ මාසේ කොහොමද අපි උදින තියෙන්නේ? நல்லா உடுத்துக்கிறோம், හොඳට අඳිනවා. நேரத்துக்கு சாப்பிடுகிறோம், වේලාවට කනවා. படுத்தா தூக்கம் போய் නිදාගත්තොත් නිින්ද යනවා. யாராவது தூக்கம் போகாம இருந்தீங்க, කාරුව නිින්ද යන්නේ නැති අය ඉන්නවා. தூக்கம் போகாத ஆள் இருந்தா பிரச்சனை. නිින්ද ගියේ නැත්තම් ප්‍රශ්න. தூக்கம் போச்சுன்னா அதாவது தூக்கம் அது மட்டும் நம்ம கொடுக்கும். නිින්ද දෙවනාසේ අපිට දෙන්න දෙයක්. ஆண்டவர் ஆதாமே தூங்க வச்சுன்னா ஏவாள் வருவார். දෙවනාසේ ආරම්භ විදි කරවල තමයි ඒවම බැලුවේ. ஏன்னா அவர் முழிச்சிருந்தாருன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கும். එයා ඇල්ලගෙන ඒ ප්‍රශ්නයක් වෙයි. ஏவாளை செய்யும் போது பார்த்துட்டு இருப்பார். ඒවල හදාතිය බලාගෙන ඉඳලා. இன்னைக்கு கொஞ்சம் இப்படியா இருந்தா நல்லா இருக்கும், මේ පැත්තේ පොඩ්ඩක් පොඩි වෙනවා නම් හොඳයි. இன்னைக்கு கொஞ்சம் இப்படியா இருந்தா நல்லா இருக்கும். මේ පැත්තේ පොඩ්ඩක් වෙනස් கடைசியில பார்த்தா அது பீப்பா மாதிரி வந்து අන්තිමට බැලුවොත් ඇදලා තියෙන්නේ. ஆனால் கர்த்தர் ஏற்றத்துணை ஏற்படுது. දෙවනාසේ හරි ஏற்றத்துணை. ஆனால் அது நம்ம கர்த்தருக்கே நம்ம எல்லாவற்றையும் கொடுத்துருக்கோம். අපි දෙවියන් වහන්සේට හැම දෙයක්ම බාර දෙන්න ඕනේ. ஆனால் சில நேரங்கள் இந்த நாளிலே அநேக காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். අද දවස් අපි ගොඩක් දේවල් බලනවා. மற்ற பிள்ளைகளோடு நம்முடைய பிள்ளைகளை கம்பேர் பண்ணுறோம். අනිත් තමයි ඒක අපේ ළමයිව බලනවා. அது பெற்றோர்களாய் நாங்கள் செய்கிற தவறு. ඒක දෙමාපියන් හැටියට කරනව වැරද්දක්. கணவனாய் மனைவியாய் செய்கிற தவறு. සමියයි බිරිඳයි කරනව වැරද්දක්. அவளை பாரு இப்படி இருக்கா, යාව බලනකොට அவளை பாரு இப்படி இருக்கா, යාව அவன் බලනකොට குடும்பத்தை எப்படி எல்லாம் என்னென்னலாம் சாமம் வாங்கிப்பான், එයා පවුලට කොච්චර දේවල් අරන් දෙනවද? அவன் எப்படி எப்படிலாம் சமைச்சு போடுறான், එයා කොහොම උයලා දෙනවද? நீ ஒண்ணுமே
உங்களுக்கு கொடுத்தது அதான் பெஸ்ட். දෙවියන් වහන්සේ දීපු එක තමයි හොඳම. ஆமா இல்லையா? ඔවුන් හැත්ත 21 22 23 வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவி விழிச்சு අවුරුදු 22කට කලින් අපේ අම්මා කෙට්ටු වෙලා முடியெல்லாம் சும்மா இப்படி இருந்துச்சு. පොඩ්ඩේ ඔක්කොම මේක අමුතු විදිහට තිබුණේ. சும்மா அப்படி கையை போட்டா சீக்கிரம் අද නම් அந்த அளவுக்கு கிரேடா இருந்துச்சு. එච්චරම පොඩ්ඩේ කෙට්ටු. 22 வருஷத்துக்கு பிறகும் අවුරුදු 22කට நம்ம அதே ஒல்லியா இருக்கணும். එයා ඒ විදිහටම කෙට්ටු. தலையில ஒரு மகிமை கிரீடம் வரக்கூடாது. ඔළුවේ එක සුදු அப்படின்னு நான் எதிர்பார்த்தா நான் ஒரு எருமை. ඒක බලාපොරොත්තු වුණොත් මම හරියට. அதே மாதிரி அவங்க எதிர்பார்க்க முடியும். அவங்க சொல்லுவாங்க එයා කියනවා 22 வருஷம் என் மூஞ்சியே பார்த்து ஓட்டுவீங்க. අවුරුදු 22ක් මගේ මුණ බලාගෙන மூஞ்சியே பார்க்கறது. දැන් මුණ බලන්නේ නැහැ. அன்னைக்கு ரோட்ல அவ்வளவு ஆட்டோ கிடையாது, அவ்வளவு பைக் கிடையாது. ඒ කාලේ පාරේ ඉච්චර වාහන තිබුණේ නැහැ. அன்னைக்கு ஃப்ரீயா போயிட்டு இருந்தோம். ඒ දවසේ இன்னைக்கு இந்த பக்கம் திரும்பினா ஒரு பைக்கார வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஏறி சொல்லிட்டு இருக்கோம். அது මේ පැත්තේ බැලුවොත් ඒ පැත්තේ බයික් කාරේ කියලා අපනවා. அப்படி இல்லைன்னு சொன்னா வேற ஒரு ஆளாவது அதில் வந்து நின்றுட்டு முறையினது அப்படிப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கணும். அதனால நம்ம எதிர்பார்க்கணும். අපි බලාපොරොත්තු වෙන්නේ. அப்ப இதெல்லாம் வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது அன்னைக்கும் பெஸ்ட், இன்னைக்கும் பெஸ்ட். දෙවියන් වහන්සේ අපිට දෙන්නේ ඒ දවසේ හොඳම දේ. கர்த்தர் கொடுக்கிறதை நாங்கள் சரியாய் நாங்கள் பயன்படுத்த வேண்டியது நம்முடைய வேலை. දෙවියන් වහන්සේ දෙන එක හරියට භාවිතා කරන එක අපේ වැඩ. சீனி போத்தல் எடுத்துட்டு ஒழுங்கா மூடி வச்சு அதுக்குள்ள எறும்புவாது. සීනි බෝතල ඇරලා හරියට වැවුවා නම් ඒකද அதே சீனி எடுத்து யூஸ் பண்ணி இப்படி ஒரு திருவிட்டு அப்படி வச்சிட்டு போட்டு இது என்ன எறும்பா இருக்குதுன்னு சொல்லி சொல்றதுல எறும்புக்கு குற்றம் சொல்லி வேற. ඒ බෝතලේ හරියට වටේ භූමියට දොස් කියන්නේ. அந்த எறும்பு அதுல ஏறும்படிக்கு அந்த சீனி வாசம் வெளியில வரபடி யார் கொண்டு வச்சிருக்கோம்? ඒ සීනි සුවඳ එළියට ආවද පොටලේ ඇතුලේ අපි ගන්නවා. அப்ப இப்பேற்பட்டதான காரியங்களை நாம செய்து கர்த்தரை நம்ம குற்றப்படுத்த முடியாது. මේ දේවල් කරලා අපි දෙවියන් වහන්සේට දොස් කියන්නේ. எனவே நம்முடைய ஆசைகள் எல்லாம் இந்த முறையறைக்குள் உட்பட்டதாக இருக்க வேண்டும். අපි ආශාවලම සීමාවට ඇතුලේ நிறைய பேர் வந்து கடன் வாங்கி பொருள் வாங்குவாங்க. ගොඩක් අය ණය අරන් බල ගන්නවා. அதுக்கு பிறகு அந்த பில்லோட வந்து கேட்ட கட்டும் பொழுது நான் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ඊළඟ බිලත් එක දොර කටුරාදී කොහේ යන්නේ කියන දන්නේ නැතුව ඉන්නවා. அதனால நம்ம வாங்காம இருந்துட்டோம். ඒ සේව ගන්න නැතුව ඉඳිනු කොහොමද? ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? ඇයි අපි දුක් විඳින්නේ? தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியும். අවශ්‍යතාව දෙවියන් වහන්සේට කියන්නේ. கர்த்தர் அதை நமக்கு දෙවියන් වහන්සේ ඒක අපිට දෙනවා. சும்மா கபடியே வாங்க முடியாத இடத்துல தேக்கத்தோட கற்றுக் කබඩ එක ගන්න බැරි වෙලාවෙ උතන අපිට දෙවියන් වහන්සේ දෙනවා. ஹalleluya. நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே நமக்கு இருப்பதெல்லாம் கிடைக்கும். මා කියනවා අපිට කවුද දේවල් அது இப்ப இல்ல, கொஞ்ச நாளாவே அது யோசனை பார்த்து ஓடிட்டே இருக்கு. ඒ දැන් මේ ගොඩක් පොඩ දවස් அது ගණන් வாயத்தை பேசினா பிரச்சனை ஆகும். ඒක මට අරගෙන හදාගන්න ප්‍රශ්නයක් වෙයි. எல்லாவற்றையும் மரியாதை எல்லாவற்றையும் நிறுவனத்திலே வைத்து வைத்தான். මම හැමදේම හදවතේ තියාගන්න. வச்சுட்டு ஏற்ற வேலையிலே கர்த்தர் நமக்கு தருவார். එහෙම තියෙන හරි වෙලාවෙ දෙවියන් වහන්සේ දෙනවා. எனவே கர்த்தரிடத்தில் நாம் கொடுக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ අපි දාන දෙනවා. நாம் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வோம். දෙවියන් වහන්සේ හැමදේම හරියට කරන්නේ. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போய் சேர வேண்டும். ඊශ්වර ජනතාව කානාන් දේශයට ஆனா යනවා. இந்த இடத்துல அடிமைகளாய் இருந்து මේ සානේ වාලුවට வனாந்தரத்தின் பாதைகளில் யுத்தம் பண்ணி பண்ணி வாக்கு பண்ண தேசத்துக்கு போகும்போது ஜனங்கள் மனமடிவாகி விடுவார்கள். කාන්තාරේ ජනතාව යුද්ධය කරලා යනකොට ඒගොල්ලන්ට එපා වෙනවා. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ඒ නිසා දෙවියන් அவர்களை වහන්සේ செங்கடல் வழியாய் அனுப்பினார். ඒගොල්ලෝ රතු මූද දිහා යවුවා. புரியுதா? ஆனா முன்னுக்கு பார்த்தா செங்கடல். නමුත් ඉස්සරහ තිබුණ මූද. இந்த பக்கம் போனா யுத்தம் பண்ணணும். මේ පැත්තේ ගියොත් යුද්ධය කරන්න. யுத்தம் பண்ண நம்முடைய பார்வைக்கு என்னது? யுத்தம் பண்ணியாயிலும் போயிடலாம். අපේ බෑනවල කොහොමද යුද්ධය කරන්නේ? செங்கடல் எப்படி கிடக்கிறது? රතු මූද කොහොමද පව් කරන්නේ? புரியுமா? පුළුවන්ද? ஆனால் கர்த்தர் அதை நாட்டும்படியாக கர்த்தர் அனுப்புகிறார். නමුත් ඒක කරන්නේ දෙවියන් වහන්සේ ආශ්‍රව කරා. யுத்தம் பண்ணணும்னா நாம தான் யுத்தம் பண்ணணும். යුද්ධය කරන්න ඕන නම් අපි තමයි කරන්නේ. கர்த்தர் இந்த இடத்துல செங்கடல் மத்தியில் அழைப்பு வந்திருப்பாரானா? දෙවියන් වහන්සේ ඒ පාර දිහා බලපෑම ஆண்டவர் கேட்பார், உன்னிடத்தில் என்ன இருக்கு? දෙවියන් වහන්සේ අහන ඔය අගාව ஆண்டவர் இந்த கம்பை தவிர எனக்கு உண்மை கிடையாது. ඉගෙන මම මේ කෝට අරගෙන ஆண்டவர் சொல்றாரு, ඒක கேட்கும்போது கர்த்தர் அதை திறந்தார். ඒ පෙන්නදී ඒ මූල දෙවියන් වහන්සේ දෙවියන් அநேகமான நேரத்தில் செங்கடலை பார்த்து நாம பயன்படுறோம். බොහෝ වෙලා අපි මූද බලන අපි බය වෙනවා. மலை போல இருக்கிற அந்த பிரச்சனைகளை பார்த்து பயன்படுறோம். කන්දක් වගේ තියෙන ප්‍රශ්න බලන අපි බය ஆனால் වෙනවා. அதையும் தாண்டி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நான் நினைப்போமானால் எல்லாமே ஒண்ணும். නමුත් අපිත් එක්ක දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියලා හිතුවොත් ඒවා කිසි ඒව ලොකු නැහැ. 11வது வசனம் சொல்லுகிறது, 11 වෙනි වචනේ කියන්නේ நீயோ
தேவனுடைய மனுஷனே, දේවාසී මනුෂ්‍ය இவைகளை விட்டோடி මේ වගේ நீதியையும் නීතියයි தேவ பக்தியையும் දේවාසී භක්තියයි விசுவாசத்தையும் විශ්වාසයයි அன்பையும் ප්‍රේමයයි பொறுமையையும் ඉවසීමයි சாந்த குணத்தையும் ඒ හොඳ ගති ගුණයයි அடையும்படி நாடு. ලැබෙන්න ජීවත් වෙන්න. ஆண்டவர் என்ன சொல்றா, இந்த சுபாவங்கள் உன்னிடத்தில் இருக்கிறீர்கள். දේවාසී කියන මේ දේවල් ඔයාලා තුල තියෙන්න ඕනේ. அன்பை வச்சு ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமோ? ප්‍රේමයෙන් තියලා ෆ්‍රිජ් එකක් ගන්න පුළුවන්. நீதியை வச்சு கட்டில் வாங்க முடியுமோ? නීතියෙන් තියලා බෙඩ් එකක් ගන්න පුළුවන්. பொறுமையை வச்சு நம்மால சமைக்க முடியுமோ? ඉවසීම තියාගෙන අපිට උයන්න පුළුවන්. முடியாது. බෑ. ஆனால் பொறுமையாய் இருக்கும் பொழுது නමුත් ඉවසීමෙන් ඉන්නකොට கர்த்தர் ஏற்ற வேலையிலே காலத்தை அடைப்பார். හරි වෙලාවෙ දෙවියන් වහන්සේ ඕන දේවල් යනවා. இன்னைக்கு அன்பா உட்காந்து சாப்பிடுறீங்க எல்லாரும்? අද ප්‍රේමයෙන් ඉගෙන කනවා යනවා. எத்தனை பேர் அன்பா உட்காந்து சாப்பிடுறீங்க? ජීවිතේ ප්‍රේමයෙන් ඉගෙන කනවා. இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போறோம், கொஞ்சம் போட்டுக்கிறோம், போயிட்டு எங்கேயாவது ரூம்ல போய் கட்டில் உட்காந்து சாப்பிடுறோம். ඕන වෙලාවෙ ඉන්න කොට දාගෙන කාමරේ கட்டில் ගිහින් உட்காந்து சாப்பிடுறதுக்கு இல்ல, கட்டில் வந்து படுக்கிறது. බෙඩ් එකේ තියෙන කන්න නෙමෙයි නිදා ගන්න. நிறைய பேர் கட்டில போய் உட்காந்து கதை பேசுவாங்க. ගොඩක් අය බෙඩ් එකේ ඉඳගෙන කතා කරනවා. அது கதை பேசுறாங்க. ඒ කතා කරන දැනෙන්නේ. அது நம்ம படுக்கிறது. ඒ අපි නිදා ගන්න நம்ம ස්ථානය. அதுக்கு அந்த இடத்துல வச்சிருக்கோம். ඒකේ ස්ථානයේ තියාගන්න. சபை சாப்பிடும் பொழுது කනකොට அன்பா எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது, ප්‍රේමයෙන් ஒருவருக்கு හැමෝම ஒருவர் பரிமாறி சாப்பிடும் பொழுது, එක ஒருவருக்கு ஒருவர் இருக்குதான்னு சொல்லி பார்த்து சாப்பிடும் பொழுது, එක එක තියෙනවා කියලා බලලා කනකොට அது எவ்வளவு நல்லா இருக்கு. ඒ කොච්චර හොඳයිද කියලා ගන්නවා. இன்னைக்கு அது கிடையாது. අද දවසේ නැහැ. ஆளுக்கு ஒரு ஆள் போனை வச்சுக்கிட்டு, එක ෆෝන් එක තියාගෙන ஆளுக்கு ஒரு ஆள் டிவியை பார்த்துக்கிட்டு එක ටීවී එක බලාගෙන அப்படிதான் சாப்பிடுறோம். ඒකම අපි කන්නේ. இந்த இடத்துல அப்படி கிடையாது. මේ ස්ථානයේ ප්‍රේමය නැහැ. எனவே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சுபாவங்கள் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது දේවාංශ කියනවා මේ දේවල් අපි ජීවිතයේ තියෙනවා. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். දේවාංශ අපි ආශිර්වාද කරනවා. எத்தனை பேர் நம்பி? කී දෙනෙක් විශ්වාස කරනවා? ஏனென்றால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவனாய். අපි ආශිර්වාද කරන්නේ දෙවියන් වහන්සේ. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ඒප්‍රිල් 13 පස්වෙනි වසරේ நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து ඔබ මුදල් ආශාවක් නැති உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ඔබලට තියෙන දේ ඇති කියලා බලන්න. இந்த வசனம் இந்த பகுதிக்கும் මේ පදයට நான் வாசிக்கிற பகுதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். දැන් මම කියන පදයට මොන සම්බන්ධයක් තියෙනවද? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். මම ඔයාව අතාරින්නේ නැහැ කියලා එයා කිව්වා. ஏதாவது சம்பந்தம் இருக்கு? මොනවාරි සම්බන්ධකමක් என்ன තියෙනවද? சம்பந்தம்? මොනවද කියන්නේ? ஏதாவது சம்பந்தம் இருக்கு? මොනවාරි සම්බන්ධකමක් තියෙනවද? என்ன பொறுத்தவரை சம்பந்தமே கிடையாது. මට මේ විදිහට මොකුත් නැහැ. ஆனால் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ඔයගොල්ලෝ මුදල් ආශාවක් නැතිව ඔයගොල්ලෝ තියෙන එක ඇති කියලා බලන්න. பண ஆசை உங்களுக்கு வேணாம், இருக்கிறது போதும் நினைங்க. මුදල් ආශාව එපා තියෙන එක ඇති කියලා அதுக்கு බලන්න. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அடுத்த பகுதி சொல்லுகிறது, ඊළඟ පදේ කියනවා நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். මම ඔයාව අතාරින්නේ නැහැ කියලා එයා කිව්වා. சம்பந்தம் இருக்கா? මොනවද කියනවද? இருக்குது, කියනවා. ஆனா இல்லை. නමුත් නැහැ. பண ஆசைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதற்கும் என்ன சம்பந்தம்? මුදල් ආශාවට දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්න එකට මොනවද කියන සම්බන්ධකම? யோசிங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, නමුත් වචනේ කියනවා பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக. මුදල් ආශාව හැම ප්‍රශ්නයකටම මුලක්. அந்த பண ஆசை நம்மிடத்தில் இருக்கும் ඒ பொழுது මුදල් ආශාව අපි ගාව තියෙනකොට அது எல்லா தீமைக்கும் வேறாய் மாறும் பொழுது, මේ හැම ප්‍රශ්නයකම මුලක් හැටියට நாங்கள் தீமைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, අපි වැරදි දේවල් කරනකොට கர்த்தருக்கு பிரியமில்லாத விதத்தில் நாங்கள் பணத்தை දෙවියන් சம்பாதிக்கிறோம். වහන්සේ අකමැති විදිහට මුදල් ஆண்டவர் හම්බ நம்மோடு கூட இருக்க முடியாது. දෙවියන් වහන්සේට අපිත් එක්ක ඉන්න බෑ. ஏனால் அவர் நீதியின் தேவன், එයා නීතියේ නෙවෙයි. அவர் பரிசுத்தம் உள்ளவர். එයා සුද්ධ දෙවියෙක්. அப்ப இப்பேற்பட்டதான காரியங்கள் செய்வது கர்த்தர் நம்மளுக்கு இருக்கு. මේ වගේ දේවල් කරන්නේ දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්න බෑ. ஒரு ஸ்திரீ வந்து பரிமள தைலத்தை குப்பி அப்படியே உடைச்சி ஆண்டோடைய பாதத்தில் ஊற்றினார். ඒක ස්ත්‍රියක් ඇවිල්ලා ඒ තෙල් අරන් දෙවියන් වහන්සේගේ කකුලේ දැම්මා. அவ யூதாஸ் என்ன சொன்னார்? යුදාස් මොනවද කිව්වේ? இது வேலையில கொடுக்கலாமே. මේවා නැති කෙනෙක්ට දෙන්න පුළුවන් නේ. அவரோட மைண்ட் எங்க இருந்தது?
එයාගේ සිතුවිලි කොහොමද? எப்பயும் பணம் சேர்க்கணும்ன்றது அவருடைய வேலை. කොහොමරි මුදල් සම්පන්න එක තමයි එයාගේ සිතුවිලි. ஏன் சொன்னா அவர் தான் ஆண்டவருடைய பொருளாளர். ඒක දෙයක් තමයි දේවාංශ. அவர் தான் ஆண்டவருடைய ட்ரெஷர். එයාගේ දේවාංශික විශේෂය. அவர் பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க. එයා වන්නේ කරන්නේ யாருக்காவது கொடுக்கணும். කාටද දෙන්නේ அப்ப இவர் எப்பவுமே பணம் வச்சிருக்கணும். හැම වෙලේම සල්ලි තියා ගන්නවා. ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் அது கிடையாது. நம்ம දේවාංශික සිතුවිලි ඒක නෙමෙයි. ஏழைகள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார்கள். அவர் செய்வதற்கு ஒரு முகாந்திரம். அதே போல நாம் கர்த்தரை தேடுவது, கர்த்தர் நம்மோடு கூட, கர்த்தரை நம்மோடு கூட வைத்துக் கொள்வதற்கு ஏதுவான காரியங்கள் நாம் செய்ய வேண்டியவர்களாக என்னுடைய அநேக நாள் ஒரு ஜெபம் என்னுடைய தனிப்பட்ட ஜெபம். எப்பன்னு சொன்னா இது நான் ஊழியத்துக்கு வந்த நாளிலே நான் ஆண்டவர் வேதத்திலே ஆண்டவர் காண்பித்தார். 1994வது வருஷம் 1994 நான் நோரடியா பகுதியிலே ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது கஷ்டம் சொன்னா பெற்றோரோடு கூட இருந்தேன். அவங்க அம்மா அப்பா எங்க அம்மா எப்ப சொல்லுவாங்க, காலையில ஒரு 6-7 மணில இருந்து 11 மணி வரை முழங்காலியே இருந்து வேதம் வாசி. அந்த நேரத்தில் அம்மா மெதுவா கதவை திறந்து உள்ள நெஸ்ட் போட கொண்டாந்து தருவாங்க, இல்லைன்னா ஹார்லிக்ஸ் கொண்டாந்து தருவாங்க. அதை நான் குடிச்சிட்டு மறுபடியும் கண்டினியூ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும் பொழுது அம்மா அவங்க பிரசன்ன ஆரம்பிப்பான். எங்க அம்மா நல்லா பிரசன்ன உத்தியோகம் புருஷ லட்சணம், உத்தியோகம் புருஷ லட்சணம், வேலை செய்யறது ஆம்பளைங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம். அந்த வேலை செய்யாதவர் குடும்பத்தை பார்க்க முடியாது. குடும்பத்தை பார்க்காதவன் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? நம்ம கதை ரைட். ஆண்டவர் நம்ம கூப்பிட்டார். என்ன செய்யணும்? அப்ப இதெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு தான் சில வருஷங்கள் நான் அப்படியே ஊழியம் பண்ணிட்டு அதுக்கு பின்பதாக காலங்கள் உருட்டோனது அப்பாவுடைய அதாவது பிளான்டேஷன் ஜனவசம் சொல்லி 2 இருந்தது. SLS ஸ்ரீலங்கா எஸ்டேட் கார்ப்பரேஷன், ஜனவசம் இது 2ஐயும் பிரைவேடைஸ் பண்ணா. அப்பதான் எல்லா கம்பெனிஸும் போயிட்டு தேயிலை தோட்டங்கள் சொந்தமா வாங்கினாங்க. இன்னைக்கு தோட்டங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து யாரு வட்டோல பிளான்டேஷன் மற்றது லேம்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரைவேட் பேர்ல தான் இருக்கு. அப்ப அப்பாவுக்கும் வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அதுக்கு முன்பதாக ஏற்கனவே நிறைய காரியங்கள் நடந்து முடிந்தது. அப்ப நான் மறுபடியும் ஊழியத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு மறுபடியும் வேலைக்கு போனேன். வேலைக்கு வந்து நல்ல சம்பளம். எங்க கிராண்ட் ஓரியன்டல் ஹோட்டல்ல நான் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜரா இருந்தேன். நல்ல சம்பளம். உள்ளுக்கே ஏசி ரூம் எல்லாம் கொண்டு வச்சிருந்தாங்க. அந்த நாள் எப்படி கொடுக்கும் பாத்தீங்கன்னா ஜன்னலை திறந்து அப்படியே பீச் தெரியும், அது ஹார்பர் தெரியும். ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஏசி போட்டு தூக்கிடுறேன். அதனால நீங்க இந்த பாட்டு வாங்க. அது ஒரு நாள். அப்ப அந்த நாட்களிலே கர்த்தரை ஆசீர்வதித்திருந்தார். மாரி பிஸ்கட் வாங்கி ஜாம் போட்டு மார்ஜின் போட்டு சாப்பிட்டுட்டு அந்த காசு அம்மாவுங்களுக்கு அனுப்பி வீடு கட்டி கொடுக்க கர்த்தருக்கு இருப்பார். அந்த வீட்டுல தான் என்னுடைய தகப்பனும் என்னுடைய மூத்த சகோதரி வருகிறார். நமக்கு வீடு ஆனாலும் அப்ப இப்பேற்பட்டதான காரியங்கள் நாம் விரும்பும் பொழுது ஆண்டோட ஜெபம் ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை மாற்றும். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சத்தம் மெல்லிசா எனக்கு கேட்டு இந்த பகுதி எனக்கு வாசி அப்படின்னா
මේ පදේ කියවන්නේ කියලා அந்த වචන. பகுதியையும் அந்த ரகசியத்தையும் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பார்க்கிறோம். මේ පදයයි ඒ රහසය මම අද ඔයාලට நீதிமொழிகள் 30வது அதிகாரம். இது எத்தனை பேர் வாசிச்சிருப்பீங்கன்னு தெரியல. வாசிக்கிறதால எத்தனை பேர் மைண்ட் எடுத்திருப்பீங்கன்னு தெரியல. මේ කීදෙන් කියවලා තියෙනවද දන්නේ කියවලා කීදෙන් ඔළුවට ගත්තා දන්නේ නැහැ. நீதிமொழிகள் 30வது அதிகாரம். ඊකෝපදේශය කොට 7 தொடங்கி 9வது வசனம் வரை. 30 වෙනි පරීක්ෂයේ වචන 7 ඉඳලා அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் இது என்னுடைய ஜெபமாய் மாறியது. ඒ දවසට අද වෙනකම් මේක මගේ යාත්‍රාවක් ඇදී நான் எந்த ஜெபம் சொல்ல மறந்தாலும் මම මොන යාත්‍රාවක් කියන අමතක ரெண்டு ஜெபம் நான் சொல்ல மறந்துவிட்டேன். යාත්‍රාව දෙකක් මම කියන අමතක ஒன்று. එකක් நீதிமொழிகள் 37 தொடங்கி 9வது வசனம். මේ පොතේ තියෙනවා இரண்டாவது දෙවනුව பரலோகத்தில் இருக்கிற கட்டினார். ස්වර්ගයේ සිටින ரெண்டு ஜெபம் நான் அன்றாடம் நான் சொல்லி வருகிறேன். ඒ යාත්‍රාව දෙක මම හැමදාම இந்த வசனம் சொல்லுகிறது ඒ වචනේ කියනවා இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். two petitions. நான் மரிக்கும் பர்யந்தமும் இவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். මම ආයේ දේවල් දෙකක් කියලා මම බැලනිකම් මේ දෙක මට දෙන්න. ஒன்று එකක් மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். මායාව මගෙන් ඈතට කරලා தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பார். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யம். නැතිකමයි ආශිර්වාදය මට දෙන්න එපා. இதனாலேயே நமக்கு தெரியல, இன்னும் நமக்கு இதே குழப்பா, இதே போராட்டமா, இதே பாதையில தான் போயிட்டு இருக்கோம் வருஷங்களா. අපි අවුරුදු ගානක් මේ මාර්ගයේ තමයි ගමන් කරන්නේ. என வாயின் கனிகளை ருசிப்பாயின்னு ஆண்டோடைய வேதம் சொல்லுது. කටේ පළේ සුවේ රස විඳිනවා කියලා දේවාසික ஆசீர்வாதத்தையும் ආශිර්වාදයයි தரித்திரத்தையும் எனக்கு கொடாதிருப்பார். நான் பிச்சை எடுக்கவும் கூடாது, මම ඊගාවන්නත් හොඳයි. தப்புல இருக்கவும் கூடாது. ඊගාරින් ඉන්නත් හොඳ නැහැ. அப்படி கேட்கறது ஏன் தப்பு? ඒ මාර්ගයේ මගේ වැරද්දක්. அன்று ஆரம்பித்த ஜெபம் இன்னைக்கு வரை அப்படிதான் போயிட்டு இருக்கு. එදා පටන් ගත්තාගේ ආත්මය அதனால இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் இருந்தது கிடையாது, ඒක නෑ කියලා දවසක් இருக்குதுன்னு சொல்லி ஆடுனது கிடையாது. ඉන්නවා තියෙනවා இன்று வரை කියලා கர்த்தர் நிற்க பண்ணியிருக்கிறார். අද වෙනකන් දේවාස අපිට 9வது வசனம் சொல்லுகிறது, නම වෙන වචන. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் මම සම්පූර්ණ වෙන එක නිසා மறுதலித்து ඔයාව දන්නේ නැහැ කියලා. கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் දේවාස කවුද කියලා කියන්නේ නැහැ. தரித்திரப்படுகிறதினால் නැති වෙන එක. திருடி හොරකම් என் කරලා. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் මේ දේවාසිගේ නම විනාශ වෙන්නේ නැති. என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தார். මාව බලලා ආශිර්වාද කරලා මම කියනවා. இதுதான் 94வது வருஷம் தொடங்கி 2025வது வருஷம் வரைக்கும் என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. 94 පටන්ගෙන අද වෙනකම් මේක තමයි ගන්න. திடீர்னு இந்த வசனத்தை கொடுத்து ஆண்டவர் செய்தி ஆயத்தப்படுத்தும் பொழுது இந்த ஜெபத்தையும் இந்த பகுதியும் எனக்கு ஞாபகப்படுத்தினார். එකපාරට මේ දේශනාව දේවාස මම දෙනකොට මේ වචන ஏன் என்று சொன்னால் நம்மளும் அநேகர் இப்படிதான் இந்த நிலைமையில தான் போயிட்டு இருக்கோம். අපේ ගොඩක් අය මේ වගේ තමයි தேவைகள் உண்டு, අවශ්‍යතාවල් நெருக்கங்கள் உண்டு, ප්‍රශ්න තියෙනවා போராட்டங்கள் உண்டு, පොරවැඩි තියෙනවා குறைவுகள் உண்டு, අඩුපාඩු තියෙනවා விலையினங்கள் உண்டு, ලෙඩ තියෙනවා அநேக விதமான காரியங்கள். ගොඩක් දේවල් அதாவது இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இதுவரையிலும் நம்மை நடத்தி கொண்டுதான் வருகிறார். මේ දේවල් වලින් දේවාසය අපිට එක්ක ඉන්නවා. சில நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறனால ஆசீர்வாதமா இருக்கிற அநேகர் என்ன செய்றாங்க? ආශිර්වාදවත් වෙන්න අය මොනවද அவங்க කරන්නේ? கர்த்தரை தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ඒගොල්ලන්ට දේවාසය ඔබට අවශ්‍ය அவங்க නැහැ. சுகபோகமாய் வாழ்கிறார். එයාලා හොඳට ජීවත් වෙනවා. ஆனால் அவருடைய முடிவு නමුත් ඒගොල්ලගේ අවසාන அது மிகவும் மோசமாய். ඒ ගොඩක් බලවතනවා. ஆனால் நமக்கு ஒண்ணுமே கிடையாது. නමුත් අපි ගාව මොකුත් නැහැ. ஆனால் நமக்கு முடிவு නමුත් අපේ අවසාන அது சந்தோஷமா இருக்கும். ඒ ප්‍රීතිමත් එකක්. அந்த முடிவு ஆண்டவரோடு கூட இருந்தால் பரலோகம் பண்ணுவோம். ඒ අවසාන දේවාසෙත් එක්ක නම් මේක ස්වර්ග அப்படி இல்லைன்னு රාජ්‍යය. சொன்னா நாங்களும் நரகத்துக்கு தான். එහෙම නැත්නම් අපි කියන්නේ අපාය. அதனால ஐஸ்வர்யவான் சொல்லுகிறார், ඒකයි ගණවන්තයා කියන්නේ. ஐயோ என் 5 சகோதரர்கள் இன்னும் பூமியில இருக்கிறாங்க. මගේ සහෝදරයන් පස් දෙනෙක් මේ அவங்க எல்லாம் இந்த இடத்துல வராதபடிக்கு இப்ப லாசர் வாழ்க்கைன்னு சொல்லுகிறார். ඒගොල්ලෝ ස්ථානෙට එන්නේ නැතුව ඉන්න ලාසරස් යවන්න. ஏன் அவர்களுக்கு பணம் இருக்கிறது, ඒකේ ඒගොල්ලන්ට வசதிகள் இருக்கிறது, සල්ලි තියෙනවා. சொத்து சுகங்கள் இருக்கிறது, சம்பளம். සම්පත් ஆனா තියෙනවා. இதெல்லாம் தப்பு கிடையாது. නම් මේ දේවල් වැරදි. ஆனால் இது இருக்கிறதுனால நாங்க தேவனை மறந்துட்டோம். නම් මේ දේවල් තියෙන නිසා අපි දෙවියන් වහන්සේ இப்ப වහන්සේ எல்லாவற்றையும் கொடுத்தது கர்த்தர் என்பதான அந்த சிந்தை நம்மிடத்தில் இருக்கிறது. මේ දේවල් දුන්නේ දෙවියන් වහන්සේ කියනවා ඒ සිතුවිල්ල අපි ගාව ஆமென். තියෙනවා. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுல யார் கொடுத்தது? ඔගොල්ලෝ ගාව තියෙන ඒවා කවුද දුන්නේ?
எங்க அப்பா கூட எனக்கு காசு சேர்ப்பீங்க. මගේ තාත්තා මට සම්පත්තිය නැති නැහැ. எனக்கு தேவத்தை கத்தர் මට ඕන දේ දෙවියන් වහන්සේ දෙනවා. இந்த தங்கச்சிமா கிட்ட கேட்காம அப்பா என்கிட்ட මගේ නංගිලාගෙන් ආන්නේ නැතුව තාත්තා මගෙන් තමයි ආන්නේ. தங்கச்சிமா கொடுக்க முடியாத இதே கிடையாது. නංගිලාට දෙන්න බැරි කමක් නැහැ. அவசியம் இல்லை. ඒගොල්ලෝ හොඳට ඉන්නේ. ஆனால் அவர்களை காட்டும் கர்த்தர் நம்மை மேன்மையாக නමුත් ඒගොල්ලෝ මට අපි උසස් කරලා ஏதேனும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ඒක දෙවියන් වහන්සේ අපිට කරනවා. இதெல்லாம் அப்படிதான். මේ ඉන්න හැමෝම එනවා. நேற்று சகோதரி அவங்களோட வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு பெரிய சேனையா இருக்குது. ಈ ඇටලා ගෙදරින් දුරු සේනාවක් තිබ්බා. இதோட உறவுகள் எல்லாம் வந்திருக்காங்க. අක්කගේ නෑදෑ කට්ටිය ආවා. நம்ம வீட்லயே அப்படிதான் வந்திருக்காங்க. අපි ගෙදර තියෙනවා இந்த ඉන්න. ஜெகத் வீட்லயே அப்படிதான் இருக்கலாம். අක්කගේ ගෙදර நம்ம තියෙනවා. வீட்டுல என்னைக்காவது விருந்தாளி இல்லாம வந்திருக்கீங்களா? අපි ගෙදර කට්ටිය නැතුව ඉඳලා ඉන්නවා. விருந்தாளி இல்லைனாலும் பெருச்சாலியாவது வந்து தான் போகுது. කට්ටිය නැති වුණාට මීහාරිය ඇවිල්ලා යනවා. ஆனால் ஒவ்வொரு பேரும் விசாரிக்க கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். නමුත් ඒක හැමෝම බලාගෙන දෙනවා අපි ஆனால் மற்ற ආශිර්වාද. பணக்காரங்க வீட்டுல ஒரு ஈ கிடையாது. නමුත් සල්ලිකාරයෙකුගේ ගෙදර ඒක වැස්සෙක්වත් නැහැ. அவங்க கூட இருக்காங்க இல்லையான்னு தெரியாது. ඒගොල්ලෝ ඉන්නවාද කියලා දන්නේ නැහැ. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆனா பணம் இருக்கு. සමාදානය නැහැ, සතුටක් නැහැ, නමුත් ஆனால் සල්ලි நமக்கு තියෙනවා. எதுவுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். නමුත් අපි நாளை தினத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பை கற்றுக் கொடுத்து හෙට දිනේ ගැන බලාපොරොත්තු දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා. இது யாருக்கும் கொடுக்கும். මේක කවුද දෙන්න පුළුවන්? கர்த்தர் மட்டும்தான். දෙවියන් වහන්සේ දෙවියන්. எனவே நமக்கு போதும் என்று இருக்க வேண்டும். අපිට ඇති කියලා අපි හිතන්න ඕනේ. ஒரு பிள்ளைகள் ඕනට ළමයි නැත්ද? கர்த்தர் பெரிய கிருபை எல்லாருக்கும் கர்த்தர் பிள்ளைகள். දෙවියන් වහන්සේ කාරණාවෙන් හැමෝටම ஆனால் ළමයි அநேக නැහැ. பிள்ளைகள் නමුත් ගොඩාක් අයට ළමයි නැහැ. அப்படி இல்லையா? கர்த்தர் சொல்லுங்க. එහෙම නැද්ද දෙවියන් වහන්සේ ස්තුතියි. இப்ப இருக்கிற மனைவிமார் எல்லாரும் மனைவிமார் எல்லா கணவருக்கும் மனைவிமார் பிடிக்குதா? දැන් ඉන්න හැම සමයකම බිරිඳව කැමතිද? கணவன் மகள் வாழ்க்கை பார்க்கறது හැමෝම පොඩ්ඩක් බොරවල බලනවා. குடிக்காட்டியும் කැමති නැද්ද? ඉනා වෙන්න තමයි ඕනේ. வேற வாய்ப்பே கிடையாது. වෙන කිසි මාර්ගයක් නැහැ. ஏன்னா ඇයි කිව්වොත් இது தேவனால මේ දෙවියන් වහන්සේගෙන් ඇති වෙච්ච දෙයක්. மனைவிமார் බිරිඳවත් එහෙමයි. எல்லா மனுஷனா සර මිනිස්සෙක්ද? மனுஷன் கிடையாது. මිනිස්සෙක් නෙවෙයි. இது உனக்கு இது வந்து தேவர்கள். මේගොල්ලෝ ඔයාලා දෙවියෝ. யார் ஆட்டம் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ඒක දෙවියන් වහන්සේ කියලා තියෙනවා. சாராளா சொன்னாங்க ஆண்டவனே அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. දෙවියන් වහන්සේ කියනවා நம்மளுக்கு எப்படி கூப்பிடுறாங்க? අපි ආයේ කොහොමද ஏய். කරන්නේ? ஓய் எல்லாம் கூப்பிடுறாங்க. புருஷன் எப்படி கூப்பிடுறது? ஏய் සරල කොහොමද කතා කරන්නේ? ஓய் கர்த்தர் பார்த்து கொள்வார். දෙවියන් වහන්සේ බලන්නේ. அதனால உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாம சொல்லி வச்சுட்டாங்க. ඒක ඉස්සරම දන්නේ නැතුව கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அது புல்லாவே இருந்தாலும் புருஷன். அதே போல மனைவியும் தாய்க்கு பின்பதாய் தான். මමට පස්සේ බිරිඳ. வேதம் சொல்லுகிறது වචනේ කියනවා தாயினுடைய மரணத்தை ஈடு செய்தவள் மனைவி என்பதான். මමගේ මරණය හරිය ඇසුවේ බිරිඳ அப்ப කියනවා. நமக்கு கொடுத்ததிலே நாங்கள் திருப்தியாகும். අපිට දීප්තිය අපි அப்ப සතුටුයි. இந்த முதலாவது வசனம் வந்து பணத்துக்கு மாத்திரம் கிடையாது. පළවෙනි වචනේ බුදුන් நம்முடைய වහන්සේ வாழ்க்கைக்கு, අපි ජීවිතේ நம்முடைய பொருளாதாரத்துக்கு, අපි ආශිර්වාද நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு අපි ළමයි எல்லாத்துக்கும் போதும். හැම දෙයකටම හරි. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பெரு வேதம் சொல்லுது. ගොඩක් ඉගෙනගත්තු දෙයක ඇඟට படி 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 මොඩේ பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணாது. ඉගෙනගන්න කියලා ළමයිට මට දෙන්නේ. பிள்ளைகளுக்கு எது இருக்குமோ அது அந்த வழியில விட்டுறது. ළමයිට මොනවා කැමතිද ඒ දිහා යන්න දෙන්න. அதுக்குன்னு பிள்ளைகள் ஆட விட்டாது. ඒ නිසා ළමයිව නටන්න දෙන්න. சில பிள்ளைங்க நான் போய் ஆடல அப்படிங்கும். සමහරවිට මම ගිහලා නටනවා කියයි. தட்டி கும்பிட்டு தந்தாங்க. யாருக்கு? பூமாதேவிக்கு நாங்க நமஸ்காரம் பண்ணி தான் நாங்க ஆட ஆரம்பிக்கிறோம். ඒ අනිත් දේවල් නමස්කාර කළාම අපි නටන්න පටන් பரதநாட்டியம் அதை குறித்து சொல்லுகிறேன். ඒ ගැන කියන්න. அப்ப இப்பேற்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாங்கள் தெரிந்தெடுத்து சரியாய் இருக்க வேண்டும். මේ දේවල් අපි ජීවිතේදී අපි තෝරගන්න ඕනේ හරියට. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தெரிந்தெடுக்கும் பொழுது சரியாய் இருக்க வேண்டும். ළමයිගේ අනාගතය තෝරගන්න. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கணவன் மனைவிமாரை தெரிந்தெடுக்கும் பொழுது சரியாய் இருக்க வேண்டும். தர்வான் அனாகதே பாரியாவன் புருஷன். சரி, அடுத்தது நம்முடைய யாருக்கு
நம்முடைய வேலைகள் நாங்கள் தெரிந்தெடுக்கும் பொழுது சரியாக இருக்க வேண்டும். අවස්ථාව තෝරගන්නේ අපි හරියට කරන්න ඕනේ. எல்லாவற்றையும் கர்த்தருக்குள் நாங்கள் தெரிந்தெடுக்க මේ හැමදාම දෙවියන් වහන්සේ තුලින් අපි තෝරගන්න. அப்பதான் அது சமாதானம். එතකොට ඒක සමාදානයක් හැටියට වෙනස් වෙනවා. கடைசியாக අන්තිමට பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, என் தேவன் கொஞ்சம் குறைங்க வாருங்க. என் தேவன் මගේ දෙවියන් වහන්සේ தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி යාගේ ආශිර්වාදයෙන් අනුව உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாம். ඔයගේ අනුපාඩු යේසුස් වහන්සේ මහිමයෙන් ඉෂ්ට කරනවා. நமக்கு அநேக குறைவுகள் இருக்கிறது, අනුපාඩු ගොඩක් තියෙනවා. அநேக தேவைகள் இருக்கிறது, අවශ්‍යතාවු ගොඩක්, அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, බලාපොරොත්තු ගොඩක්, அநேக ஆசைகள் இருக்கிறது. ආසාවල් ගොඩක්. ஆனால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காய் நமக்காய் இந்த பூமிக்கு அனுப்பினார். නමුත් පියාණන් වහන්සේ ඒකම පුත්‍රයන් මේ පොළොවට අපි වෙනුවෙන් යවුවා. எதற்காய் அனுப்பினார்? ඇයි යවුවේ? எனக்காய் உங்களுக்காய் மரித்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்து பரலோகத்தை கொடுக்கும்படி අපි වෙනුවෙන් නැත්නම් අපි පව් වලින් ඉවත් කරන ස්වර්ග රාජ්‍ය අපි වෙනුවෙන්. அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் அவருக்கு கொடுக்க முடியும். යාගේ එකම පුත්‍රයා අපි වෙනුවෙන් දෙන්න පුළුවන්. நம் தேவைகளை சந்திப்பார மாட்டார். අපි අවශ්‍යතාව දෙවියන් වහන්සේ බලන්න ඉඩ නැහැ. இவ்வளவு நான் பேசுறது தேவைகளோடு. මෙච්චර මම කතා කරන්නේ අවශ්‍යතාවල් සමග. இன்னைக்கு 26ஆம் தேதி. අද 26 වෙනිදා. 28ஆம் தேதி 45000 ரூபாய். 28 වෙනිදා රුපියල් 40,00,000 පවුන. அட்லீஸ்ட் பண்ணா. எதுக்கு? வீட்டு வாடகை. ගෙවල් කුලිය දෙන්න. ஒண்ணுமே கிடையாது. කිසි දෙයක් නැහැ. ஆனால் නමුත් දෙවියන් වහන්සේ දෙයි. ඒක තමයි ஒரே අනිවාර්යම. பார்த்தோடு இருக்கும் பொழுது එයා දිහා බලලා 11வது மணி நேரத்தில் கர்த்தனுடைய வாக்கினார். 11 වෙනි කාලේ දෙවියන් වහන්සේ අපිට ආශිර්වාද කරා. ஏன்னு சொன்னா அந்த தேவன் தான் இதுவரை நம்ம நடத்தும். ඒ දෙවියන් වහන්සේ දැන් අද වෙනකම් අපි බලපෑම්. பணத்தை வச்சுட்டு வாழணும்னு சொன்னா அடுத்து என்ன அது எனக்கு பாத்துக்கலாம். මුදල් තියාගෙන ඉන්න තියලා මොනවද කරන්නේ කියලා අපිට බලන්න. அதான் ஆண்டவர் சொல்றார். ඒක දෙවියන් වහන්සේ பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறார். පොළවේ වස්තු තියාගන්න එපා. ஒரு சொத்து எங்க இருக்கணும்? අපි වස්තු කොහෙද තියන්නේ? ස්වර්ග රාජ්‍යයේ. அந்த சிஸ்டர் யார் இருக்காங்க நமக்கு வந்தாங்கன்னு தெரியாது. කවුරු කරන්නේ දීලා આવත් නැහැ. உங்களுக்கு கொடுத்தவங்க யாராவது இருக்காங்களா இந்த கூட்டத்துல? எல்லாரும் மண்டையை பார்க்கணும்னா உங்களுக்கு முகத்தை பார்க்காதனால தெரிய மாட்டேங்குது. இந்த மண்டையை பார்த்து நான் எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஒரு ஆத்மா வெளியேற பெற்ற ஒரு ஆத்மா நீங்க கொடுத்த கலந்தனால இங்க வந்துருக்கு. ನಾವು ಗಿರಿಯಾಗ್ನಲ್ಲಿ ಆತ್ಮೀಯ ಒಬ್ಬರಿಗೆ ಕ್ಯಾಲೆಂಡರ್ இந்த ஆத்மா மாத்திரல 4 பேர் வந்திருக்கு. මේ ආත්මය 4 දිනක් அப்படி 4 ஆத்மாவுடைய வேல்யூ எவ்வளவு? මේ 4 දිනාගේ වටිනාකම කොච්චරද ස්වර්ග රාජ්‍යයේ? வேல்யூவே கிடையாது. ඒකට அப்ப இந்த 4 ஆத்மாவை கொண்டு வந்த ஆத்மாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார மாட்டார். මේ ආත්මයන් 4ම දේවාංශ ආශිර්වාද කරයිද නැත්නම්? ஆசீர்வதிப்பார மாட்டார். කරයිද නැත්නම්? உங்க தேவை எதுவா இருக்கு? ඔබගේ අවශ්‍යතාව உங்க මොනවද? எதிர்பார்ப்பு எதுவா இருக்கு? බලාපොරොත්තු මොනවද? உங்க ஆசை எதுவா இருக்கு? ආශාව මොනවද? உங்கள் பலவீனம் எதுவா இருக்கு? అలాగే දුර්වලකම இந்த ஆத்மாக்களின் நிமித்தமாக எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவர். මේ ආත්මයන්ගේ සේවා ඉවත් කරන්න දෙවියන් වහන්සේ බලනවා. ஹalleluya. அந்த எதிர்பார்ப்பு கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி வாக்கு பாருங்க கர்த்தருடைய ஆசை. ඒ බලාපොරොත්තුවත් එක්ක දෙවියන් වහන්සේ කියලා ජීවත් වෙලා බලන්න. போதும் என்கிற மனதுடைய கூடிய தேவ பக்தியை மிகுந்தான். ඇති කියනවා හදවතත් එක්ක දෙවියන් වහන්සේ කියනවා. இதனோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும் சொன்னா அது சொல்றதுக்கு டைம் கிடையாது. මේකත් එක්ක සම්බන්ධ තියෙන දෙයක් කියනවනේ කියන්න වෙලා නැහැ. டக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு අද දවසේ இன்றைய ஏன்னா இது முடிஞ்ச பிறகு நம்ம வர்க்கர்ஸ் மீட்டிங். මේ ඉවර වුණාට පස්සේ මීටින් එකක් තියෙනවා. சரியா? இன்னைக்கு අද දවසේ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில මිනිස්සෙගේ ජීවිතේ இந்த காரியங்கள் தேவைப்படுமானால் මේ දේවල් අවශ්‍ය වෙනවා. இவ்வளவு செலவாகும். මෙච්චරක් அதை நான் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு செயற்கை பல் போடுறதுக்கு 15000 ரூபாய். දතක් දාගන්න රුපියල් ஒரு 1500. பல்ல பிளான் பண்றது. දතක් හිටවන්න. சும்மா பல்ல இப்படி எடுத்து ஃபிக்ஸ் பண்றது கிடையாது. අලුතෙන් දතක් දාන්න 1500. மாற்று இருதயம் பொருத்துகிறதுக்கு 4 கோடி. වෙනත් හදවතක් දාගන්න කෝටි 4ක්. செயற்கை இருதயம் வைக்கிறதுக்கு 2 கோடி. හදපු හදවතක් දාගන්න කෝටි 2යි. ஒரு கிட்னிக்கு 80 லட்சம். කිඩ්නි එකට ලක්ෂ 8යි. அதை பொருத்துறதுக்கு 60 லட்சம். ඒක දාන්න ලක්ෂ 60යි. அப்போ 1 கோடியே 40 லட்சம். කෝටියයි ලක්ෂ 40ක් சரியா? ஒரு கிட்னிக்கு. එක කිඩ්නියක් දාන්න. செயற்கை முடி வைக்கிறதுக்கு 5 லட்சம். කොණ්ඩේ දාන්න அதாவது அந்த முடி பிளான் பண்றது. කොණ්ඩේ ප්ලාන් කරන්න விக்கு போடுறது கிடையாது. විග්ගයක් නෙවෙයි. சரியா? அடுத்து அதுக்கு ஒரு செயற்கை விரல் வைக்கிறதுக்கு
බොරු ඇඟිල්ලක් දානවා. 3 லட்சம். அதாவது இந்த மாதிரி வளைக்கலாம் எல்லாமே செய்யலாம். මේ වගේ ඇඟිල්ලක් දාන්න இப்படியான ஒரு விறகு வைக்கிறதுக்கு 3 லட்சம். ஒரு செயற்கை கால் வைக்கிறதுக்கு කකුලක් දාන්න 5 லட்சம். ලක්ෂ 5. அதாவது இந்த முறுக்கு கிடையாது. බොරු කකුල சரியா கை காலாவே வைக்கிறதுக்கு කකුලක් හැටියටම 5 லட்சம். ලක්ෂ 5. ஒரு கண்ணுக்கு லென்ஸ் போடுறதுக்கு ඇහැට ලෙන්ස් එකක් දානවා. அதாவது லென்ஸ் நிறைய இருக்குது. ලෙන්ස් ගොඩක් ஆனா நல்ல லென்ஸ் ஒன்று போடுறது முடிச்சு தொடங்கி 2 லட்சம் தேவை. හොඳම ලෙන්ස් එකක් දානවා ලක්ෂ 1යි නැත්නම් 2ක් අතර. ஒரு முறை டயாலிசிஸ் பண்றதுக்கு டயாலிசிஸ் அதாவது அந்த கிட்னி வேலை செய்யணும்னா அந்த ரத்தத்தை அப்படியே எடுத்துட்டு மறுபடியும் சுத்தப்படுத்தி உள்ள போடுறதுக்கு මේ වැඩ කරේ නැත්නම් ලේ ආරක් ඒක 9,000 ரூபாய். 9,000. இதை விட அதிகமாகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. මේකටත් වඩා ඉහළින් යන අවස්ථාවක් තියෙනවා. இருதயத்தை 1 மணி நேரம் செயற்கையாக இயங்க வைக்கிறதுக்கு හදවතක් පැයකට වැඩ කරවන්න அதாவது செயற்கை இயற்கையா கிடையாது, செயற்கையா மெஷின்ல මේක මැෂින් එකක් තියලා ඒක வேலை செய்ய வைக்கிறது 1,30,000 ரூபாய். ලක්ෂ 1යි 30,000ක් වෙනවා. அதே போல ஈரலை 1 மணி நேரம் செயற்கையாக சுவாசிக்க வைக்கிறது පෙරහැර පැයකට වැඩ කරවන්න. அதாவது இந்த ஈரல் தான் நம்மளை சுவாசிக்க வைக்கிறது. ඒක තමයි අපිට උෂ්ණ ගන්න இருதயம் வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணுது. හදවත நம்மளை சுவாசிக்க பண்ணுகிறது வந்து ஈரல். අපිට උෂ්ණ ගන්න. அப்ப அந்த ஈரலை 1 மணி நேரம் செயற்கையாக இயங்க வைக்கிறதுக்கு පැයකට ඒක වැඩ කරවන්න 1,20,000 ரூபாய். ලක්ෂ 1යි 20,000යි. இன்னைக்கு ரத்தம் நீங்க வாங்குனீங்கன்னா காசு கொடுத்து வாங்குனீங்கன்னா අද මේ කියලා දී ගන්නවා. ஒரு யூனிட் வந்து 8,000 ரூபாய். යුනිට් එකක් රුපියල් 8,000යි. என்ன மாதிரி பாருங்க. இன்னும் நிறைய கணக்கு இருக்கு. ගොඩක් තියෙනවා. இந்த கணக்கெல்லாம் சொன்னீங்கன்னா பிரச்சனை. ඒ දේවල් කියොත් ප්‍රශ්නයක් නෑ. நான் இவ்வளவு ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். මේ දේවල් හැම එකක්ම අපිට ලොබියේ දෙන්නේ. யாரும் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? மூச்சு எடுக்கிறதுக்கு யாரும் ஸ்பெண்ட் பண்றீங்களா? කවුරු හරි උෂ්ණ ගන්න ගෙවනවා. ஒரு கேஸ் சிலிண்டர் எவ்வளவு? ගෑස් සිලින්ඩර් එකක් කියනවා. 3,900 அது லிட்டரோ 3,900 4,000 சொல்ல வந்து லாக். 4,000 ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ சிலிண்டர் தேவை நம்ம சுவாசிக்கு. ඒක දවසේ ඔක්සිජන් සිලින්ඩර් ගානක් ඕනේ இதுக்கு என்ன ඔක්සිජන්. ஆண்டவர் இதெல்லாம் நீ எனக்கு காசு கொடுத்துட்டு வாங்கிக்கன்னா உங்க நிலைமை என்னவா இருக்கும்? මේව දෙවියන් වහන්සේ මට සල්ලි දීලා ගන්න කියලා කිව්වනම් ඔබගේ වාර්තාවක් வாழ முடியுமா? ජීවත් වෙන්න පුළුවන්. இவ்வளவையும் கத்து நமக்கு இலவசமாய் கொடுத்து கத்து வாழ මේ வைக்கும். හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේ අපිට නොමිලේ දීලා ජීවත් கை කරනවා. காலம் நல்லா தான் இருக்கு. අත හොදට තියෙනවා. கொஞ்சம் அப்பப்போ வீங்குதே அது வேற விஷயம். පොඩ්ඩක් රිදෙනවා ඒක වෙන දෙයක්. ஆனால் கத்து இயற்கையாக கொடுத்து නම් දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම දීලා அந்த තියෙනවා. தேவனை நாங்கள் இருக்க பெற்றுக் கொள்வோம். ඒ දෙවියන් වහන්සේ අපි තනින් අල්ල ගන්නවා. 25வது வருஷம் முழுவதும் கத்து මේ 25 වෙනි අවුරුද්ද පුරාම கத்தர் வரும் வரைக்கும் දෙවියන් වහන්සේ අපේ இவ்வளவையும் செய்த கத்தரை நாங்கள் நினைக்காம இருக்கிறது நமக்கு பெரிய பிரச்சனை. මේ දේවල් කරපු දෙවියන් වහන්සේ අපි හිතන්නේ நினைத்து දීලා பார்க்க கஷ்டம். හිතලා බලන්න දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. ஹalleluya. இருக்கிற மனதோடு கூடிய வேதம் தேவ பக்தியை மிகுந்தார். ඇති කියනවා මේ හදවත තමයි දෙවියන් වහන්සේ இருக்கிறது திருப்தியா කියන එකේ අපි සතුටු වෙන්න சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஒரு தெரியாத தூதனை விட தெரிஞ்ச பேய் நல்லா. දන්න නැති දූතයන්ට වඩා දන්න යක්ෂයා හොඳයි කියලා. தெரியாத தூதனை விட දන්න නැති දූතයාට වඩා தெரிஞ்ச பேயோட வந்திருப்பேன். දන්න යකක් එක්ක ජීවත් වෙන්න යන්න පුළුවන්. ஹalleluya. எல்லாம் சரி. අපි ආත්මය நல்ல ஆண்டவரே இந்த நாள் கொடுத்த முடிய நல்ல வார்த்தைக்காக நன்றி. தேவனே கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து தேவ கிருபை மறக்கும் மாறான தேவ பிரசன்னம் நம் அனைவரோடு இதுவரைக்கும் நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்துகிறார். உடைய பிள்ளைகள் திருப்தியாய் வாழ்ந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்